நேற்று விருதுநகர் மாவட்டம் மம்சாபுரத்தில் சிவந்திப்பட்டி நாடார் பள்ளி வளாகத்தில் பெருந்தலைவர் காமராசர் அவர்களது சிலையை திறந்து வைத்து பேசிய திரு சரத்குமார் அவர்கள், பெருந்தலைவரை பற்றி இழிவாக பேசினால் தனது உடலில் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை எதிர்த்து போராடுவேன் என்றும், இதற்காகவே காமராசர் அவர்களது சிலையை திறந்து வைக்கும்படி இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறான் என்றும் உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறார். தற்போது இங்கு பெருந்தலைவரை இழிவுபடுத்துபவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். திருச்சி சிவா அரசியல் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள் என்று யார் கையை பிடித்து யார் கெஞ்சியது? நியாயமாக பேச வேண்டாமா என்று கேள்வி எழுப்பிய சரத்குமார் அவர்கள், தமிழகத்தின் அனைத்து பள்ளிகளிலும் கல்விக்கண் திறந்த ஐயா காமராசர் அவர்களுடைய சிலை கண்டிப்பாக அமைக்கப்பட வேண்டும் என்று உறுதிபட கூறியிருக்கிறார். மரியாதையுடன் கோரிக்கை இருக்கின்றேன். கல்விக்கண் இருந்த பெருந்தலைவர் அவர்களுக்கு அனைத்து பள்ளிகளிலும், தமிழகம் தழுவிய அனைத்து பள்ளிகளிலும் பெருந்தலைவர் சிலை இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அழைக்கின்றேன். தமிழகத்தில் திரு காமராசர் அவர்கள் ஆட்சியில்தான் பள்ளிகள், தொழிற்சாலைகள், அணைக்கட்டுகள் என அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டன என்றும், இறக்கும் தருவாயில் கூட 100 ரூபாய் அளவில் மட்டுமே தன்னிடம் பணம் வைத்திருந்தவர்தான் உன்னத தலைவர் என்றும் திரு சரத்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். நாடார் சமுதாயம் இன்னும் அரசியலில் அதிக அங்கீகாரம் பெற வேண்டுமென்றால் ஒரே குடையின் கீழ் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று கூறிய சரத்குமார் அவர்கள், ஒன்றுபடவில்லை என்றால் கருவேப்பிலை போல பயன்படுத்தி தூக்கி போட்டு விடுவார்கள் என்றும் கூறியிருக்கிறார். பெருந்தலைவரை இழிவுபடுத்தியவர்கள் மன்னிப்பு கேட்கும் வரை நாம் ஒன்று திரண்டு போராடும் அளவிற்கு நம்மிடம் சக்தி இல்லையா? இனிவரும் காலங்களில் இது போன்று நடக்கக்கூடாது என்பதுதான் நோக்கம் என்பதால் இனிமேல் இந்த சமுதாயம் பிளவுபட்டு நிற்கக்கூடாது என்பதை திரு சரத்குமார் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். முன்னதாக மம்சாபுரத்திற்கு பெருந்தலைவர் சிலையை திறப்பதற்காக வந்த திரு சரத்குமார் அவர்களை மக்கள் சாலை நெடுகிலும் கூட்டமாக திரண்டு நின்று உற்சாகமாக கையசைத்து வரவேற்ற காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது.